எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பார்வதி கைமணமா. டுடே ஸ்பெஷல்ஸ் தக்காளி சூப். தக்காளி சூப் வந்து இட்லி சுட்டு தக்காளி சூப் செய்ய போகிறோம் டிஃபனுக்கு. இதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. தக்காளி சூப்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எண்ணெய் ஊற்றிக்கணும். நமக்கு தேவையான எண்ணெய் காய்ஞ்ச உடனே கேஸ் பற்ற வச்சு கடுகு தேவையான அளவு கடுகு, ஒரு பட்டை, ஒரு 2 லவங்கம், அடுத்தது வெங்காயம், தக்காளி, வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையே வதக்கிக்கலாம். பூண்டு வேணும்னா உரித்து போட்டுக்கலாம், வேணான்னா நீங்கள் மிக்சிலேயே போட்டு கூட வெங்காய தக்காளியோட பூண்டு கூட அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா வதங்கணும். நான் இந்த சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதனால் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 போட்டுக்கலாம், இல்லை 2 போட்டிருக்கேன். கொஞ்சம் தனியாத்தூளும் அதே மாதிரி 1 ஸ்பூன். நீங்கள் பெரிய ஸ்பூன் வந்தால் 1 போட்டுக்கோங்க. 2 போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டோன்னே நல்லா வதங்கிடுச்சு. வதக்கணும். வதக்கிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணியாக இருக்கணும் சூப்பு. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம். நம்ம தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியாக வேணும்னா ரொம்ப தண்ணியாக வச்சுக்கலாம். நான் 1 சொம்பு ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நாம் வந்து இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம். மிளகு, சோம்பு, ஒச்சக்கடலை வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது மிளகு, சோம்பு, ஒச்சக்கடலை இதை வறுத்து இது சூப்புக்கு போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நான் 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் இது போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நான் இட்லி சுட்டுட்டு இட்லியும் தக்காளி சூப்பை வச்சு உங்களுக்கு நான் பரிமாறுறேன். தக்காளி சூப்பு ரெடிங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு இது காட்டாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, சளிக்கு நல்லதுங்க. சுட சுட இட்லி தக்காளி சூப் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப நல்லதுங்க இது உடம்புக்கு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.